ஆத்தா இன்னைக்கு தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாடா. உங்களோட கோபத்தை எங்க மேல காட்டினா நாங்க தங்க மாட்டாத்தா. கோபத்தை காட்டினா தானே என்கிட்ட வர்றீங்க. என்னதான் உனக்கு நாங்க குறை மாட்டேன். ஆலயம் உண்டா, அபிஷேகம் உண்டா? ஆண்டாண்டு காலமா என்ன இப்படியே விட்டீங்களா அனாதையா? ஆத்தா விருப்பப்படியே நாங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திடுறோம். ஆலயம் கட்டணும், அபிஷேகம் பண்ணணும். ஆனா இங்க இல்ல, என் பூர்வீக எங்கேயோ அங்க கட்டணும். ஆத்தா அந்த மதுரை வீரன் கோயில் இருக்குது. அப்புறம் விட்டீங்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தன் இருக்கிறதா? நான் அங்கதான் இருப்பேன், நான் அங்கதான் இருப்பேன். எனக்கு அங்க போய் வச்சு தாங்க, நான் அங்கதான் இருப்பேன். ஐயா இதென்ன சாமி விவரத்தை கொண்டு விடுது? இதுல என்ன தயக்கம்? ஆத்தாலே சொல்லிட்டா கோயில் எனக்கு அங்கதான் வேணும்னு. அவங்கள வேற இடத்துக்கு கோயில மாத்த சொல்லுவோம். அது எப்படியா முடியும்? நீங்க சொல்லிடுறீங்க, அவனுக்கு ஒத்துக்கணுமே. அவனுக்கு எல்லாம் ஒத்துக்கலன்னா நாமெல்லாம் விட்டுறோம்ல. ஆத்தா விரும்புற இடத்துல கோயில கட்டியா தீருவோமுங்க. அத்தா கோபத்துக்கு ஆளாகாதீங்கடா. ஆத்தா உன் விருப்பப்படியே நாங்க கோயில் கட்டிடுறோம். உன் கோபத்தை எங்க மேல காட்டாம எங்களை எல்லாம் நீதானே ஆத்தா காப்பாத்தணும். எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துக்கடா, இல்லைன்னா என் சோதனையை தாங்க மாட்டீங்க. சத்தியம் பண்ணி கொடுங்கடா. சத்தியமா